Okay, so hello, busy people. அனைவருக்கும் வணக்கம். This is Muralimohan from Unacademy and good evening, welcome. ஸோ நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து மெயினாக என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா பீரியாடிக் டேபிள் இல்லைங்களா. ஸோ பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக். ஓகேங்களா. ஸோ வந்து நேற்று போன கிளாஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் இந்த பீரியாடிக் டேபிள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பீரியாடிக் டேபிளில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் வந்து சொன்னாங்க சார், கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் வந்து எதுவுமே படிக்கலை நான் வந்து கெமிஸ்ட்ரியில் அப்படின்னா இது அட்லீஸ்ட் இதை வச்சு பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேனா நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் மெனக்கட்டு எல்லாத்தையும் வந்து படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ நான் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து படிக்கணும், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறோனோ அதை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டாலே வந்து போதும். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் திங். ஸோ நேற்று போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பேன் நான். ஸோ மெட்டல்ஸ்னால் என்னென்ன, அதுக்கப்புறம் செமி மெட்டல்ஸ் எது, நான் மெட்டல்ஸ் வந்து எது, அதுக்கப்புறம் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். ஸோ இந்த லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸில் மெயினாக அட்டாமிக் நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 57லேருந்து 71, அதுக்கப்புறம் 89லேருந்து 103. ஓகேங்களா. ஸோ 89லேருந்து உங்களுக்கு 103. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா. என்ன அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இது வரைக்கும் எவ்வளோ எலமெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 118. ஓகேங்களா. ஸோ 118. ஸோ இந்த பீரியாடிக் டேபிளில் இது வரைக்கும் வந்து ஐடென்டிஃபை பண்ணது பார்த்தவங்களுக்கு 118. ஓகேங்களா. ஸோ 118 இருக்குது அட்டாமிக் நம்பர். ஸோ அது வரைக்கும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ்னு சொன்னோம் அப்படின்னு ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து தயங்காமல் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. நீங்கள் லைவில் ரிப்ளை பண்ணாலும் சரி, கொஸ்டின் கேட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா ஆஃப்லைனில் கேட்டாலும் சரி உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ சூப்பர். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நேற்று இந்த டேபிளை வந்து பார்த்து போனோம். ஸோ பீரியாடிக் டேபிள் தான் இதுவும். பட் என்ன அப்படின்னா இதில் வந்து பேரோடு கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பேரோடு இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் அ திங். நீங்கள் வந்து பீரியாடிக் டேபிள் வந்து நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து சப்போஸ் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பீரியாடிக் டேபிளில் உங்களுக்கு வந்து பேரோடு இருக்கான்னு சொல்லி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் காட்டின ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரெல்லாம் இருக்காது உங்களுக்கு. ஓகேண்ணா. பட் இந்த ஸ்லைடில் பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து பேரோடு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிஓனா கோபால்ட்டு, கீழே கோபால்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து என்ன மெட்டல், ஒரு டிரான்சிஷன் மெட்டலாக என்ன மெட்டல் ஆக்சுவலி அதையும் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பீரியாடிக் டேபிள் வந்து இருக்குது, இல்லை சார் நான் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க பீரியாடிக் டேபிள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த மெயின் திங். ஓகே. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சில இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து நிறைய டைம் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. சார் 4 பாயிண்ட்டுமே வந்து 5 பாயிண்ட்டுமே உங்களுக்கு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நிறைய டைம் இது வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஒரே ஒரு ஸ்லைட் மட்டும் டங்ஸ்டன். ஸோ இருக்கிறதுல வந்து ரொம்ப ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறது பண்ணால் டங்ஸ்டன் தான். ஸோ இது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பல்புலலாம் வந்து உங்களுக்கு டங்ஸ்டன் தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த டங்ஸ்டன் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட்டான ஒரு மெல்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட், ஒரு அலாய் எலமெண்ட். ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு 3300 டிகிரி செல்சியஸ். இது வந்து உங்களுக்கு மாறும். ஓகேங்களா. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் உங்களுக்கு மாறும்போது. ஏன் சார் மாறும்போது கான்ஸ்டண்ட்டாக இருக்க வேண்டியது தானே அப்படின்னா இது வந்து ஒரு அலாய் உங்களுக்கு. ஓகேங்களா. சார் டங்ஸ்டன் அப்படிங்கிறது ஒரு அலாய். ஸோ அந்த டங்ஸ்டன் அப்படிங்கிறது ஒரு அலாய் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 2-3 மெட்டல் வந்து ஒன்றா வந்து கலந்து செய்கிறது தான் உங்களுக்கு அலாய் இல்லைங்களா. அதனால் ரெண்டோட ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வேறுபட்டுச்சு அப்படின்னா வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ப்ரொப்போர்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து மெயினாக வந்து பார்த்தா உங்களுக்கு டின் வந்து ஒரு 30% போடுறாங்க, இல்லைனா இன்னொரு டங்ஸ்டன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, டின் வந்து ஒரு 40% போடுறாங்க அப்படின்னா ஸோ அது ரெண்டுமே வந்து ப்ரொப்போர்ஷன்ஸ். அலாய் வந்து ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வேறு பர்சன்டேஜ் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மெல்டிங் பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து வேரி ஆகும். பட் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் டங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னா 3300 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. இந்த டெம்பரேச்சர் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் லித்தியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுல ரொம்ப லைட்டஸ்ட் மெட்டல். ஸோ வெயிட் ரொம்ப 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 கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் அப்படின்னா அந்த லித்தியம் தான். ஓகே. இருக்கிற எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணும்போது ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஸ் மச் ஆஸ் வாட்டர். ஓகேங்களா. ஸோ தண்ணி வந்து எவ்வளோ வெயிட் வந்து இருக்குமோ அதை விட பாதி வெயிட்டு தான் உங்களுக்கு வந்து இருக்கும் லித்தியம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆஸ்மியம் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த 118 எலமெண்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான வெயிட் இருக்கக்கூடிய எலமெண்ட் அப்படின்னா ஆஸ்மியம் தான். ஓகேங்களா. ஸோ 22.5 டைம்ஸ் ஹெவியர் than வாட்டர்
அட் நியர்லி 3 times ஹெவியர் தான் அயன். ஓகேங்களா, இரும்பை விட 3 மடங்கு வந்து இது வெயிட் ரொம்ப அதிகம். தண்ணியை விட பார்த்தீங்கன்னா 22 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் வெயிட். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ லைட்டஸ்ட் மெட்டல் அப்படின்னா லித்தியம். ஏன்னா எல்ஐன்னு ஆரம்பிக்குது, இதுவும் எல்ஐன்னு ஆரம்பிக்குது. ஓகேங்களா, லைட்டு லித்தியம். ஓகேங்களா, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிடலாம். ஆஸ்மியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை, அது ஏன்னா அது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஈஸி. நெக்ஸ்ட்டு இருக்கிற எல்லா எலிமெண்ட்லையும் வரலுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு சில்வர். அதுக்கப்புறம் மெர்க்குரி இஸ் எ மெட்டல் விச் ஹாஸ் வெரி லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் இட் டர்ன்ஸ் இன்டு லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். ஓகேங்களா, ஸோ நம்மளோட ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது பாதரசம் எப்படிங்க இருக்கும் உங்களுக்கு, திரவமாக தான் இருக்கும் உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சரில் உங்களுக்கு, இல்லைங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ ரொம்ப லெஸ் டெம்பரேச்சர் வந்து போச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு சாலிடாகவே இருக்கும். ஸோ அதனால் இருக்கிறதுல ரொம்ப கம்மியான வெரி லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறது உங்களுக்கு மெர்க்குரி தான். ஓகேங்களா, ஸோ இந்த 5 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் ஒரு டபுள் எக்ஸ் மார்க் போட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸோட எண்டில் வந்து கொஷின் கேட்பேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, அதனால் எல்லாமே பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொஷின் லாஸ்ட் இந்த செஷனோட லாஸ்ட் வந்து உங்களுக்கு நான் ஒரு ஃபியூ கொஷின்ஸ் வந்து கேட்பேன். ஓகேங்களா, அது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷினாகவும் இருக்கலாம். அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நான் மெட்டல்ஸ். ஸோ நான் மெட்டல்ஸோட மெயின் திங்கே என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ தி ஆக்சைடு லெஃப்ட் சைட். ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் கார்பன், அயோடின்ஸ் இது எல்லாமே வந்து நான் மெட்டல். அதுக்கப்புறம் மெட்டலாய்ட்ஸ் எல்லாம் செமி மெட்டல்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ சிலிக்கான், ஜெர்மனியம் இதெல்லாம் வந்து நேற்றே நம்ம வந்து பார்த்துட்டு. ஓகேங்களா, இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இருக்கிறதுலே உங்களுக்கு மெட்டல்ஸுக்கும் நான் மெட்டல்ஸுக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னென்ன, தன்மைகள் எல்லாம் என்னென்ன. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து மெயின்ஸில் வந்து வரப்போகிறது கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ வந்து மெயின்ஸில் கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது, நான் சிலபஸ்லேயே இல்லை. பட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் தான் உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா, அதுவும் 1 மார்க் ரீதியாக தான் வரும். அதனால் இதுலேருந்து நீங்கள் 1 மார்க் அப்படின்னாலே வந்து 1 மார்க் அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்னால எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இது வந்து எல்லாமே பிரபலமாக வந்து எல்லாருமே தெரிஞ்சதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்க பாருங்க, எக்ஸெப்ஷன்ஸ் இது ஒன்று, இதை மட்டும் தான் கேட்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் முழு டேபிள் கிளம்பி படிக்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த எக்ஸெப்ஷன் சொல்லி என்னென்னலாம் கொடுத்துருக்கணுமோ இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஓகேங்களா, கேட்டால் இதுலேருந்து தான் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கேட்டால் இந்த எக்ஸெப்ஷன்ஸ்லேருந்து மட்டும்தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்பியரன்ஸ். So they have a luster known as metallic luster. ஓகேங்களா, ஸோ லஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்படி பார்க்கறதுக்கு பல லைட்டாக ஷைனிங் அடிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ நான் இந்த பென் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பென் இங்கே நான் வச்சிருக்கேன். இந்த பென் வந்து லைட்டு வெளிச்சம் வந்து பட்டோன்னே லைட்டாக வந்து பண்ணால் ஷைன் அடிக்குது உங்களுக்கு. ஸோ வந்து பலபலன் இருக்குது. அதேமாதிரி என்னோட ஃபோனோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து கிளாஸ் அப்படிங்கிறனால ஃபுல்லாக வந்து பலபலன் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதை வந்து இந்த ஜொலிக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து லஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மெட்டல் தான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஜொலிக்குமே தவிர நான் மெட்டலெல்லாம் ஜொலிக்காது. ஓகேங்களா, அடுப்பு கறி எடுத்துக்கோங்க, அது வந்து கார்பன் உங்களுக்கு. ஓகேங்களா, அடுப்பு கறி என்னைக்காச்சும் வந்து பலபலன் மின்னிருக்காங்க உங்களுக்கு இல்லை இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ கார்பன் ஸோ நார்மலாக நமக்கு கிடையாது, நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு நான் மெட்டல் அது. ஸோ கார்பன் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து மின்றது கிடையாது. ஸோ அதனால் யூஸ்வலாக நான் மெட்டல்ஸ் உங்களுக்கு வந்து நான் லெஸ்டர்ஸ் எக்ஸப்ட் கிராஃபைட் அண்ட் அயோடின். ஓகேங்களா, கிராஃபைட் என்ன நீங்கள் வந்து பென்சில் கார்ட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. அயோடின் அப்படிங்கிறது நல்லா வைலட் கலர் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கீழே வந்து அந்த பார்டர் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ அது மாதிரி நல்லா வைலட் கலரில் நல்லா வந்து பார்த்தா நல்லா ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஷைனிங்காகவே இருக்கும் உங்களுக்கு வைலட் கலரில். ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ கிராஃபைட் அண்ட் அயோடின் மட்டும் உங்களுக்கு வந்து நான் மெட்டல் உங்களுக்கு வந்து நல்லா ஜொலிக்கும். ஸோ டென்சிட்டி எப்பவுமே பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் கொஞ்சம் அதிகமான டென்சிட்டி தான் இருக்கும் எக்ஸப்ட் சோடியம் அண்ட் பொட்டாசியம். சோடியம் அண்ட் பொட்டாசியம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டென்சிட்டி அடர்த்தி சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அடர்த்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ சோடியம் பொட்டாசியம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடர்த்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். அடர்த்தி மிக குறைவாக இருக்கும் சோடியம் அண்ட் பொட்டாசியம். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு என்னென்னா எப்படி இருக்கும், சாலிடாக இருக்குமா லிக்விடாக இருக்குமா, அதாவது உங்களுக்கு சாலிடாக இருக்குமா இல்லை திரவமாக இருக்குமா லிக்விடாக இருக்குமா அப்படின்றது தான் வந்து கொஷின். ஸோ இதில் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று தான் என்னென்னா மெர்க்குரி அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்விடாக தான் இருக்கும். ஸோ எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று. பட் நான் மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா, ஸோ கார்பனெல்லாம் எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து கையிலே எடுத்து அப்படியே நீங்கள் வந்து பொடி பண்ணிடலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ தட் இஸ் த திங். இன்னொன்று என்னென்னா வந்து கேஸஸாக இருக்கும். இந்த ஹீலியம் கேஸு, நியான் கேஸு, ஜெனானு, கிரிப்டானு, ரேடான் அதெல்லாம் பண்ணால் கேஸ் அது எல்லாமே. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க, ஆக்சிஜனும் ஒரு கேஸ் தான் இல்லைங்களா, அதெல்லாம் நான் மெட்டல் கேட்டகரி தான். ஸோ இதில் எக்ஸெப்ஷன் என்னென்னா உங்களுக்கு டைமண்ட்.
ஓகேங்களா. ஸோ டைமண்ட் வந்து ரொம்ப 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 ஹார்டு உங்களுக்கு இல்லைங்களா. ஒரு டைமண்டை வந்து நீங்கள் ஒரு சின்ன டைமண்ட் கல் வந்து எடுத்துகிட்டு ஒரு சின்ன டைமண்ட் கல், ஸோ இப்படி ஒரு டைமண்ட் கல் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ஸோ இது மேலே நீங்கள் வந்து நல்லா ஒரு டன் கணக்கில் ஒரு பெரிய பாறையை தூக்கிட்டு போய் வந்து போட்டாலும் அந்த டைமண்டில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட உங்களுக்கு ஒரு விழாது. ஓகேங்களா. அவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கல் தான் வந்து டைமண்ட். ஸோ அதனால தான் அதுக்கு வந்து ரேட் அதிகம் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அதை வந்து டைமண்ட் ரொம்ப ரொம்ப ஹார்டான ஒரு சாலிட். அப்புறம் புரோமின். ஸோ புரோமின் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி வந்து எப்படி வந்து உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்து லிக்விடாக இருக்குமோ அதேமாதிரி புரோமினும் பார்த்தீங்கன்னா நான் மெட்டல் அந்த ரூம் டெம்பரேச்சரில் லிக்விடாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா மலேபிள் அண்ட் டக்டைல்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா. ரெண்டுமே வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மலேபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஷீட்டாக வந்து எடுக்கிறது. ஓகேங்களா. ஸோ மலேபிள் அப்படின்னா என்னென்னா வந்து ஷீட். ஓகேங்களா. அப்படியே ஷீட்டாக வந்து பிரிச்சு எடுக்கிறது. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இரும்பு ஷீட் வந்து பார்த்துருப்பீங்க, கோல்டன் ஷீட் வந்து பார்த்துருப்பீங்க, ஸோ சில்வர் ஷீட் வந்து பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ஷீட்டை நம்மளால் ஈஸியாக வந்து பண்ண முடியும் நம்மளால் மெட்டல்ஸில். அதே மாதிரி டக்டைல் அப்படின்னா என்னென்னா வயர் மாதிரி திரிக்கிறது உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இரும்பு கம்பி, கோல்டு கம்பி, இல்லை வந்து சில்வர் கம்பி அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா. அது மாதிரி வயர் மாதிரி காப்பர் கம்பி, ஸோ அது மாதிரி வயர் மாதிரி நம்மளால் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதான் வந்து உங்களுக்கு டக்டைல்னு சொல்லுவாங்க, வயர். ஓகேங்களா. ஆனால் இந்த நான் மெட்டல்ஸ் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ வந்து பிரிட்டில் அப்படின்னா என்ன அப்படின்னா ஈஸியாக உடஞ்சி போயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். அடுப்பு கறி எடுத்துக்கோங்க, அடுப்பு கறி எடுத்து லைட் அப்படி வளைங்க, ஈஸியாக டப்புன்னு உடஞ்சி போயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். அப்போ நான் மெட்டல்ஸ் எந்த ஒரு நான் மெட்டல் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் சீக்கிரமே வந்து உடஞ்சி போயிடும், டக்குன்னு உடஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அதான் வந்து உங்களுக்கு பிரிட்டில்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ பிரிட்டில் அப்படின்னா வந்து ஈஸிலி பிரேக்கபிள். ஓகேங்களா. ஈஸியாக வந்து பிரேக் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டு. ஓகேங்களா. இது ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. மெல்ட்டிங் அப்படின்னா என்னங்க, உருகுதல். ஸோ எந்த வெப்பநிலையில் அது வந்து உருகும் அப்படின்றதான் வந்து மெல்ட்டிங் பாயிண்ட்டு. ஸோ பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன, எந்த வெப்பநிலையில் அது வந்து ஆவியாகும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதான் வந்து இருக்குது பாயிலிங் பாயிண்ட். ஓகேங்களா. ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு. எந்த மெல்ட்டிங் பாயிண்ட்டில் உங்களுக்கு வந்து உருகும், எந்த மெல்ட்டிங் பாயிலிங் பாயிண்ட்டில் உங்களுக்கு எந்த டெம்பரேச்சரில் உங்களுக்கு வந்து ஆவியாகும். ஸோ அது ரெண்டுமே வந்து வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. தட் இஸ் த திங், மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ஸோ மெட்டல்ஸ்க்கெல்லாம் பாருங்க ரொம்ப ஹையாக இருக்கும், நான் மெட்டலுக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இதில் வந்து எக்ஸப்ஷன். ஓகேங்களா. ஸோ அதே சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஸோ ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும்போது அதனால் மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இதில் பண்ணவங்களுக்கு டைமண்ட் அண்ட் கிராஃபைட். ஸோ இது வந்து நான் மெட்டல் கேட்டகரி. மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பண்ணுறதுலாம் ரொம்ப அதிகம். ஸோ ஹீட் கண்டக்டிவிட்டி ஸோ வந்து குட் கண்டக்டர்ஸ் தான். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து வெப்பத்தை வந்து கடத்தக்கூடியது இதுங்கெல்லாம். ஓகேங்களா. ஸோ வந்து குட் கண்டக்டர்ஸ். ஸோ இங்கே வந்து பேட் கண்டக்டர்ஸ் எக்ஸப்ட் டைமண்ட். ஸோ டைமண்ட் எல்லாம் பார்த்தா பயங்கரமான ஒரு கண்டக்டர். நீங்கள் வந்து ஒரு டைமண்ட் எடுத்துக்கிட்டு அந்த டைமண்ட் மேலே நீங்கள் வந்து ஹீட் பாஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கண்டக்ட் பண்ணிடுவாது. ஓகே. அது வந்து ரொம்ப குட் கண்டக்டர் அது. ஓகேங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நான் இதில் எக்ஸப்ஷன் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா இந்த பீரியாடிக் டேபிள்லேருந்து இந்த கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இந்த டேபிள் கணக்கெலாம் அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க, எக்ஸப்ஷன் மட்டும்தான் கேட்பாங்க. ஓகேங்களா. பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஸோ அதே மாதிரி ஸோ தே ஆர் குட் கண்டக்டர்ஸ். இது வந்து பேட் கண்டக்டர்ஸ். ஸோ எக்ஸப்ட் பண்ணாலும் கிராஃபைட். ஓகேங்களா. ஸோ ஹீட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் என்னென்னா வெப்பத்தை வந்து ஈஸியாக வந்து கண்டக்ட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா அவங்களுக்கு டைமண்ட். ஓகேங்களா. ஸோ டைமண்ட் வந்து ஈஸியாக வந்து வெப்பத்தை வந்து ஈஸியாக வந்து கண்டக்ட் பண்ணிடும். ஆனால் கிராஃபைட் பண்ணவங்களுக்கு ஈஸியாக எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸப்ஷனில் கிராஃபைட் உங்களுக்கு. ஓகேங்களா. அப்புறம் அலாய் ஃபார்மேஷன். ஸோ மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அலாய் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஆனால் நான் மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தா பொடி பெரிய பவுடர் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேஸாக இருக்கும் உங்களுக்கு. ஒன்று கேஸாக இருக்கும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக பொடி மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். எக்ஸப்ட் கிராஃபைட், டைமண்ட் எல்லாம் வந்து எக்ஸப்ஷன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் அலாய் வந்து பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா போரான், கார்பன், சிலிக்கான், பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து அலாய் பண்ணலாம். ஸோ எது கூட அலாய் பண்ணலாம் நல்லா பாருங்கள் உங்களுக்கு. மெட்டல் கூட அலாய் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ ரெண்டு பொடியை நம்மளால் வந்து ஈஸியாக சேர்த்து அலாயெல்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த நான் மெட்டல் அப்படி எடுத்து மெட்டல்ஸோட உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மெட்டல்ஸோட உங்களுக்கு வந்து சேர்த்து ஒன்றா கலந்து தான் உங்களுக்கு அலாய் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அலாய் ஃபார்ம் பண்ணுவோம் உங்களுக்கு, பட் வித் மெட்டல்ஸ். ஓகேங்களா. ஸோ மெட்டல்ஸ் உலோகங்களோட தான் வந்து அலாய் வந்து ஃபார்ம் பண்ணுவோம் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ போரான், கார்பன், சிலிக்கான் அண்டு பாஸ்பரஸ். ஓகேங்களா. ஸோ வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா வந்து பிபிசிஎஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பிபி அப்படின்னா உங்களுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகுது, சிஎஸ் அப்படின்னா உங்களுக்கு சிஎஸ் டிபார்ட்மெண்ட் ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பிபிசிஎஸ். ஸோ ஈஸியாக வந்து போரான், பாஸ்பரஸ், கார்பன், சிலிக்கான் சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அலாய் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது. எது கூடங்க உங்களுக்கு வித் மெட்டல்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சொனாரிட்டி. சொனாரஸ் அப்படின்னா என்ன இருக்கும்? சவுண்டு. ஓகேங்களா. ஸோ சொனாரஸ் அப்படின்னா என்னன்னா வந்து சவுண்டு. ஓகேங்களா. ஸோ நல்லா தட்டினா சவுண்ட் வரும். இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து ஒரு பென் வச்சிருக்கேன். இந்த பெண்ணை சத்தம் கேட்குதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து ஸோ இந்த மெட்டல்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து சவுண்ட் வரும் உங்களுக்கு. ஸோ மெட்டல்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தியா சொன்னார் சவுண்ட் வரும் உங்களுக்கு. ஆனால் நான் மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு வராது உங்களுக்கு. ஸோ எக்ஸப்ட் பண்ணவங்களுக்கு அயோடின். ஓகேங்களா. ஏன் அயோடின் மட்டும் அப்படின்னா வந்து கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. இது நல்லா வந்து ஒரு கண்ணாடி ஜாடிக்குள்ள வந்து நீங்கள் அயோடின் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா இப்படி போட்டு ஆட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மணல் நல்லா ஜலிச்சு நீங்கள் நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய அந்த மணல் துகள்கள் எல்லாம் இருக்கலாம், அதில் வந்து கண்ணாடியில் போட்டு நல்லா அப்படி ஆட்டினீங்கன்னா சவுண்ட் வரும் இல்லையா? அதேமாரி தான் அயோடின் கிறிஸ்டல்ஸ் வந்து நீங்கள் வந்து உள்ளே போட்டு நல்லா அப்படி ஆட்டினீங்க அப்படின்னா நல்லா வந்து சவுண்ட் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா. நல்லா கிளிங்க்னு சொல்லி ஒரு சவுண்ட் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங்ஸ் அதான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகேங்க. ஸோ அவ்வளோதான், இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தாச்சு. ஸோ கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்ண ரெடிங்களா? ஸோ யாருக்கு ஆன்சர் தெரியுதோ நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நான் வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் உங்களுக்கு எந்த நான் மெட்டல் உங்களுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் உங்களுக்கு வந்து லிக்விடாக இருக்கும்? ஸோ எந்த நான் மெட்டல் லிக்விடாக இருக்கும் உங்களுக்கு? ஸோ அது சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த நான் மெட்டல் உங்களுக்கு வந்து லிக்விடாக இருக்கும்? நல்லா கொஸ்டினை கேட்டுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். நான் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டல். ஓகேங்களா. ஸோ எந்த நான் மெட்டல் உங்களுக்கு வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குன்னு கேட்டேன் நான். ஓகேங்களா. அதனால தான் எனக்கு வந்து தெரியும் நீங்கள் வந்து எடுத்தோடனே வந்து மெர்க்குரி சொல்லிடுவீங்கன்னு நினச்சேன். ஸோ மெர்க்குரி வந்து உங்களுக்கு மெட்டல் இல்லைங்களா. ஸோ நான் மெட்டல் கேட்குறேன் நான். சூப்பருங்க. ஸோ புரோமின். ஓகேங்களா. ஆக்சுவலாக இது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. ஸோ புரோமின் இது வந்து நான் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க, புரோமின் வாட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ புரோமின் வாட்டர் அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க உங்களுக்கு. ஏன் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தண்ணி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. அதனால் சொல்லும்போதே உங்களுக்கு புரோமின் வாட்டர் அப்படின்னே சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ விச் ஆஃப் த நான் மெட்டல் இஸ் லிக்விட் இன் ரூம் டெம்பரேச்சர் சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு மெர்க்குரியும் போட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து தப்பு. ஏன்னா கொஸ்டின் நீங்கள் நல்லா படிக்கணும். ஓகேங்க. சூப்பர். ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா எந்த நான் மெட்டல், ஸோ நல்லா கொஸ்டினை கேளுங்க. ஸோ எந்த நான் மெட்டல் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு? ஸோ நான் மெட்டல் அப்படின்னாலே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் எந்த நான் மெட்டல் ரொம்ப ஹார்ட், ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய நான் மெட்டல் வந்து எது? எதுங்க எஸ் இருக்குங்களா? எந்த நான் மெட்டல் ரொம்ப கடினமாக ரொம்ப ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு? சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப ஹார்டாக இருக்கிறது. இன்னொன்று நீங்கள் வந்து ப்ரீசியஸ் மெட்டலாக வந்து நகையெல்லாம் போட்டுக்குவீங்களே, இன்னொன்று ஒரு 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 சின்ன க்ளூ, நகையெல்லாம் போட்டுக்குவீங்களே, ஸோ ரொம்ப விலை அதிகம் கூட அந்த கல். சூப்பருங்க. ஸோ விலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இல்லைங்களா. வெரி குடுங்க. சூப்பர். ஸோ டைமண்ட் இல்லைங்களா. ரொம்ப கடினமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா உங்களுக்கு டைமண்ட். ஸோ இந்த டைமண்டை நீங்கள் எதனாலையும் வந்து கட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டைமண்ட் கட் டைமண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கூட இருக்குது உங்களுக்கு இல்லைங்களா. ஒரு டைமண்டை இன்னொரு டைமண்டால் மட்டும்தான் உங்களால் கட் பண்ணவே முடியும் உங்களுக்கு. ஓகேங்களா. வேறு எந்த ஒரு உலகத்தாலையும் உங்களால் கட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா. அந்த மாதிரியான ஒன்று தான் இது டைமண்ட். சூப்பருங்க. வெரி குட். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா உங்களுக்கு மெட்டல்ஸ்லேருந்து கேட்க போகிறேன் நான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெட்டல்ஸ்லேருந்து கேட்க போகிறேன். ஓகே. ஸோ எந்த மெட்டல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு? ஸோ எந்த மெட்டல் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும்? ஏன்னா மெட்டல் அப்படின்னாலே ரொம்ப கடினமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்த பர்டிகுலர் மெட்டல் பண்ணால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த மெட்டல் அது? 2 எக்ஸாம்பிள் வந்து கொடுத்தேன் நான். ஸோ அதில் எந்தெந்த மெட்டல் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு?
ஸோ நம்ம வீட்டில் சமையலுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சமையலில் வந்து எந்த சமையலாக இருந்தாலும் அதை போடாமல் வந்து சமைக்க மாட்டோம் நம்ம. ஒரு சின்ன க்ளூ. ஸோ எந்த சமையலாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து சமைக்க மாட்டோம் நம்ம. வெரி குட்ங்க, சூப்பர். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ சோடியம் அண்ட் பொட்டாசியம் இல்லைங்களா? வெரி குட்ங்க, சூப்பர். அரிசி ஸ்லைடுக்கு வந்தாலும் நம்ம ஓகே. ஸோ இதுவும் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஷின். ஓகேங்களா? ஸோ எந்த நான் மெட்டல் உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்? ஓகேங்களா? எந்த நான் மெட்டல் உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்? இது ஒரு ஈஸி கொஷின். எந்த நான் மெட்டல் உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்? ஸோ தட்டினா சவுண்ட் வரும். அந்த நான் மெட்டல் தட்டினா இல்லை, ஒரு கண்ணாடி ஜாடிக்குள்ளே போட்டு நீங்கள் ஆட்டினீங்க அப்படின்னா சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். ஸோ வைலட் கலரில் இருக்கும். அது வந்து கிறிஸ்டல் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். கிறிஸ்டலாக இருக்கும். நல்லா வந்து இப்போனா வைலட் கலரில். ஸோ இந்த அடியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பார்டர் கொடுத்துருக்கீங்களா? ஸோ இந்த கலரில் வந்து நல்லா வைலட் கலர் நல்லா வந்து நல்லா க்ளோ ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சூப்பருங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா அந்த ஸ்லைட்லேயே இங்கே தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அயோடின். ஓகேங்களா? அயோடின் தான் வந்து இருக்கிறது நல்லா கிறிஸ்டல் ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கும். அட் த சேம் டைம் நல்லா நீங்கள் ஒரு கண்ணாடி ஜாடிக்குள்ளே வந்து போட்டு நீங்கள் ஒரு இல்லை சக்கரெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு ஆட்டினீங்க அப்படின்னா ஒரு சவுண்ட் வரும் இல்லைங்களா? ஸோ கண்ணாடி ஜாடிக்குள்ளே போட்டு ஆட்டினீங்க அந்த மாதிரி உங்களுக்கு இந்த அயோடின் கிறிஸ்டல்ஸ்லாம் போட்டு ஒரு ஆட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளிங்னு சொல்லி சவுண்ட் கேட்கும் உங்களுக்கு. ஸோ தட் இஸ் திங். ஸோ நான் மெட்டல். சூப்பருங்க, வெரி குட். ஓகே. ஸோ அடுத்து வந்து லாஸ்ட் கொஷின். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கேளுங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, செமி மெட்டல். ஓகேங்களா? செமி மெட்டலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஸோ செமி மெட்டலுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் தோணுதோ அது வந்து சொல்லலாம் செமி மெட்டல்ஸில். சூப்பருங்க. ஓகே. ஸோ போரான் அண்ட் சிலிக்கான் சொல்லியிருக்கீங்க. பிரியா, சூப்பர். ஸோ வேறு எனி அதர் கெஸ்? செமி மெட்டல்ஸ்க்கு ஒன்று எக்ஸாம்பிள். ஓகேங்க, சூப்பருங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ போரான் இருக்குது, சிலிக்கான் இருக்குது, ஜெர்மானியம் இருக்குது. சூப்பர், வெரி குட். ஸோ அது வந்து போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் திங். ஸோ வந்து சில நேற்றே வந்து சொல்லியிருப்பேன் நான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ செமி மெட்டல்ஸ் வந்து ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நான் மெட்டல்ஸ் வந்து எது? ஓகேங்களா? ஸோ கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது ஆன்டிமனி. சூப்பருங்க. ஸோ கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நான் மெட்டல்ஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு நிறைய இருக்குது. எல்லா இருக்கிற எல்லா கேஸுமே வந்து நான் மெட்டல் தான் இல்லைங்களா? ஆனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு என்ன கேஸ் தோணுது எல்லாமே நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். ஓகே. ஹைட்ரஜன். ஓகே. ஆக்சிஜன். நைட்ரஜன். சூப்பர். இந்த கடைசி குரூப் ஒன்று இருக்குங்களே, ஸோ அதில் நிறைய வருமே உங்களுக்கு. நோபல் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? ஏதாவது நோபல் கேஸஸ்? சூப்பருங்க. ஹீலியம். வெரி குட்ங்க. ஸோ அந்த பீரியாடிக் டேபிள் வந்து கொடுத்தா இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த பீரியாடிக் டேபிள் வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த திங். ஸோ ஹீலியம் இருக்குது. ஹீலியம், நியான், ஆர்கான், கிட்டான், ஜெரான், ரெடான் அண்ட் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து அந்த பீரியாடிக் டேபிள் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போது எப்படி டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ சப்போஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஸோ அதோட பேர் இருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ சில பீரியாடிக் டேபிளில் வந்து பேரே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதோட பேர் வந்து இருக்கணும். அது கீழே வந்து இங்கே பாருங்கள், இந்த பீரியாடிக் டேபிளெலாம் உங்களுக்கு என்ன மெட்டல்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு இது வந்து ஆல்கலி மெட்டலு, இது வந்து ஆல்கலி எர்த்து மெட்டலு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சிஷன் மெட்டலு, அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு வந்து மெட்டலாய்டு,
அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கு கீழே லாந்தனை இது ஸோ இது வந்து ஆக்டின் எய்டு அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கடைசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து நோபல் கேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீரியாடிக் டேபிள் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதில். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ தேங்க்ஸ் வாட்சிங். தேங்க்யூ. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சோம்னா நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ நாளைக்கு வந்து இதே தாங்க உங்களுக்கு 5:30. ஸோ நாளைக்கு வந்து இதே 5:30 செஷனுக்கு தான் வந்து கிளாஸ். ஸோ எப்போவுமே உங்களுக்கு டெய்லி இந்த 5:30 தான். ஓகேங்களா? ஸோ இதே 5:30 தான் நாளைக்கும், எப்போவுமே வந்து 5:30 தான். ஸோ இன்னொரு என்ன அப்படின்னா, நீங்கள் செப்பரேட்டாக ஒரு நோட் கூட போட்டு இது வரைக்கும் நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி படித்ததே இல்லை சார் அப்படின்னாலும் நீங்கள் செப்பரேட்டாக வந்து நோட் போட்டு வச்சுக்கோங்க, சின்ன நோட்டு. ஓகேங்களா? நோட் பண்ணிட்டு நான் என்னென்ன பாயிண்ட்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் வந்து அப்படியே வந்து டிட்டோவாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் என்னென்ன பாயிண்ட் தான் சொல்கிறேனோ அது மட்டும் நீங்கள் வந்து படித்தாவே போதும். ஸோ நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு எதாவது கமெண்ட் சொல்லணும், எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் வாட்சிங். தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் மை ரெஃபரல் கோட். ஸோ ஓகேங்க. ஸோ நான் மெட்டலில் உங்களுக்கு வந்து லிக்விட் அப்படின்னா உங்களுக்கு ப்ரோமின் உங்களுக்கு. ஸோ ப்ரோமின் வாட்டர் அப்படின்னே சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ ப்ரோமின் வாட்டர். ஓகேங்களா? ஸோ நான் மெட்டலில் லிக்விட்னா இதுதான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரோமின் வாட்டர் அப்படின்னே சொல்லுவாங்க உங்களுக்கு சொல்லும்போது. ஏன்னா அது லிக்விடாக இருக்கும் உங்களுக்கு. அது வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஸோ மீண்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. பாய். டேக் கேர்.